ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ரீ செக்அப். அதாவது நீங்கள் ஒரு புது வண்டி வாங்குறீங்க இல்லை பழைய யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வண்டியை வந்து டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிஃபோர் டிரைவ் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வண்டியோட டாப்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவோம். அந்த விண்ட்ஷீல்டு டாப்லேருந்து நீங்கள் பாட்டம் வரைக்கும் பார்க்கணும். ஏதாவது ஸ்க்ராச்சஸ்ஸு வேறு ஏதாவது கிளாஸ் டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது விண்ட்ஷீல்டு வைப்பர் பிளேடு, இந்த வைப்பர் பிளேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் பேனட்டில் ஏதாவது டென்ட் டேமேஜ் ஏதாவது இருக்கா. அடுத்து ஃப்ரண்ட் பம்பர். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த மார்க்கிங்ஸு. ஸோ ஏதாவது டேமேஜ் இருக்கா, நம்பர் பிளேட் தெளிவாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் சைட் போர்ஷன் வந்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வந்து ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் இதெல்லாமே நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, பெயிண்ட் ஏதாவது விட்டுருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். டோர் பார்க்கணும், டோர் ஃபினிஷிங் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் நேராக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் வீல் ரிம்மு. ஸோ போல்ட் நட்டில் ஏதாவது லூசஸ் இருக்கா. ஏன்னா இங்கே வந்து யாரையுமே நம்ம வந்து நம்ப முடியாது. ஸோ எங்கே வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம். அதனால கொஞ்சம் நம்ம கண்ணால் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இந்த வீல் கேப் வந்து யாரும் போடுறதில்ல. நிறையா வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த வீல் கேப் இல்லாமல் இருக்குது. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு டயர் வாங்குற கடையில் போய் இந்த வீல் கேப் போட்டுக்குங்க. ஏன்னா இல்லைனா இந்த இடத்துல வந்து டஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் ஏர் பிடிக்கிறப்ப அதில் மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் இந்த வீல் கேப் போட்டுக்குங்க. அப்புறம் டயரில் ஏர் ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அப்புறம் ஓஆர்விஎம் மிரரில் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா, இந்த உள்ள கண்ணாடி ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படியே பின்னாடி சைடு வந்தீங்கன்னா பின்னாடி ரியர் வீலு. ஸோ டெயில் லேம்ப் பேக் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு, அதாவது பின்னாடி கண்ணாடி வந்து முழுசாக ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ரெண்டாவது அதே மாதிரி ரியர் பம்பரு, நம்பர் பிளேட்டு, இங்கே சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இடம் பார்த்தாலே தெரியும். சென்சாருக்கும் அந்த சென்சார்லேயும் ஒரு ரப்பர் புஷ் வந்து இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது இந்த சைடு ஃபியூல் டேங்க் டோர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து நம்ம பெட்ரோலா டீசலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். இதில் பண்ணாமல் இருக்கு. ஏன்னா சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்கிட்டு பங்குக்குள்ளே போயிட்டு மாற்றி ஃபியூல் அடிச்சிடக்கூடாது. ரெண்டாவது அதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, பங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து புது ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்காமையே பெட்ரோலோ டீசலோ ஃபில் பண்ணி விட்டுறாங்க. அதனால அதை கொஞ்சம் நம்ம தான் எல்லாமே கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கணும். வீலை பார்த்துங்க, ரியர் வீல் பார்த்துங்க, சைடு ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு அவுட்டர் லுக் டோட்டலாக ஏதாவது டேமேஜ் இருக்காங்க பாருங்கள். இந்த வண்டி இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பழைய வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த டேமேஜ்லாம் நீங்கள் நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஜின் காருக்கு அவுட்டர் சைட் ஃபுல்லாக பாடி பார்ட்ஸு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட். ஸோ பேனட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல லிவர் இருக்குது. ஸ்டேரிங் வீலுக்கு கீழே வந்து லிவர் இருக்கும். அந்த லிவரை நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா அந்த பேனட் வந்து இந்த அளவுக்கு ஓப்பன் ஆயிரும். வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ இதை இப்படியே தூக்குனீங்க அப்படின்னா வராது. ஸோ இந்த லோகோ இருக்கு பாருங்க, இந்த லோகோவுக்கு மேலே ஜஸ்ட் கையை நீங்கள் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த சைடு புஷ் பண்ணணும். இந்த சைடு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு புஷ் பண்ணிட்டு, சாரி தான் இந்த லிவரை புஷ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பேனட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டே ராட் இருக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஒரு பிராண்ட் வைஸ் வந்து மாறும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோலில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்டாண்டாக நின்றுக்கும். ஸோ இப்போ வந்து மேஜராக இந்த காரில் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்ஜினு, ரேடியேட்ரு, பேட்ரி, பிரேக் சிஸ்டம் வரும். அதுக்கப்புறம் கிளட்ச் அசம்பிளி வரும். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டிப் ஸ்டிக். இங்கே வாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி லிவர் இருக்கும். ஸோ இதுதான் டிப் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், எஃப் ஃபார் ஃபுல்லு, எல் ஃபார் லோ. ஸோ ரெண்டுக்கும் மேலே இருக்கணும். அதாவது ரொம்ப லோவுக்கு போயிடக்கூடாது. ஸோ நாங்கள் ரீசண்டாக தான் வந்து இந்த காருக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணோம். அதனால வந்து எல்லோயிஷாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால குட் கண்டிஷனில் இருக்குது. இதே ரொம்ப டார்க்காக ரொம்ப பிளாக்கிஷாக இருக்குது அப்படின்னா ஆயில் சர்வீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஃபேன் பெல்ட். அதாவது ஃபேன் பெல்ட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இன்ஜினை எப்படி ஆன் பண்ணுறாங்க, யார் ஆன் பண்ணுறா, சாவியில் ஆன் பண்ணுறோம், கரெக்டுங்களா?
ஆனால் எப்படி அது ஆன் ஆகுது அப்படின்னா, இப்போ பழைய காலத்தில் இந்த கேணியில் இந்த ஆற்றுலலாம் வந்து மோட்ரு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணுற மோட்ரு. அந்த மோட்ரு வந்து கையில் சுற்றி விடுவோம், அந்த மோட்ரு ஆன் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த வண்டியை வந்து யார் சுற்றி விட்றான்னா செல்ஃப் மோட்டர். நீங்கள் நிறைய இடத்துல 2 வீலரில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதுதான் செல்ஃப் மோட்ரு. இங்கே இருக்கிறது செல்ஃப் மோட்ரு, இதுதான் இன்ஜினோட மெயின் புள்ளி. ஸோ செல்ஃப் மோட்ரு தான் அந்த வந்து பெல்ட் மூலியமாக இன்ஜின் ஆன் பண்ணுது. ஸோ செல்ஃப் மோட்டருக்கு யார் பவர் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா பேட்ரி. அதனால தான் பேட்ரி இல்லாமல் நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியாது, செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா பேட்ரி வீக்காக இருக்கலாம், இல்லைன்னா செல்ஃப் மோட்ரு வீக்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபேன் பெல்ட் வந்து வியர் ஆகாமல் நல்லா இருக்கா அப்படின்னு ஓரளவு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பெல்ட் வியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேன் பெல்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அடுத்து வந்து நம்ம பேட்டரி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இங்கேயே போட்டிருக்கு பாருங்க, க்ரீன் கலர் அப்படி இருந்ததுன்னா பேட்டரி ஓகே. ஒயிட் கலராக மாறிடுச்சு அப்படின்னா பேட்டரி ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணணும், அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை ரீசார்ஜ் பண்ணியும் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும். அடுத்து ரேடியேட்டர் இதுக்குள்ளே வந்து மவுண்ட் ஆகிருக்கு, அது கண்ணால் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ரேடியேட்டர் எதுக்காக வச்சுருக்காங்க, இன்ஜினை வந்து கூல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரேடியேட்டருக்கு யூஸ் பண்ணுற கூலண்ட் ஆயில், ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரேடியேட்டர் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லா வண்டிக்குமே கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரிசர்வாயர் டேங்க், அதாவது கூலண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேங்க். இங்கே எடுத்துருக்கு பாருங்கள், F ஃபார் ஃபுல்லு, L ஃபார் லோ. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது, லோக்கு கீழே போகக்கூடாது. ஸோ இந்த லெவலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பிரேக் ஆயில். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ரிசர்வாயர் டேங்க், பிரேக் ஆயிலோடது. ஸோ மேக்ஸிமம் மினிமம் 2 இருக்குது. ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கொஞ்சம் கீழே இருக்குது, அதனால் இதுவுமே கரெக்டான கண்டிஷனில் இருக்குது. அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம ஓவராலாக வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக வந்து ஏதாவது ஹோஸு ஒயரு ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா எலித்தொல்ல ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம ஓவராலாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம வந்து விசிபிளாக பகல் டைமில் நல்லா பார்க்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் வர்றது பார்த்தோம்னா சென்சார். ஸோ எல்லா இடத்துலையுமே சென்சார் இருக்குங்க, இது எல்லாமே சென்சார். இங்கே பாருங்க, இது எல்லாமே சென்சார். அப்படிங்கும்போது நீங்கள் கம்பல்சரி இது எல்லாமே ஓரலாக நம்ம கண்ணால் பார்க்கணும். சப்போஸ் ஒரு மெக்கானிக்கிட்ட வந்து த்ரூ ஃபோனில் வந்து இந்த இடத்துல தான் டேமேஜ் இருக்குது, ஸோ இந்த பிரச்சனைனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம சொல்ல தெரியணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நாலேஜாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு காரை வந்து பயம் இல்லாமல் எங்கே வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தென் வந்து பேனட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் நீங்கள் இந்த டோரை பானட் லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு இந்த இடம் ஃப்ரீ ஆகிக்கும். நீங்கள் இதை தூக்கி பிடிக்காமல் இருந்தீங்கன்னா இது ஃப்ரீ ஆகாது. ஸோ இங்கே லைட்டாக கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அகைன் இதில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணி இந்த அளவுக்கு இவ்வளோ கேப்பில் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அதுவே லாக் ஆகிக்கும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அடுத்து டிக்கி ஓப்பன் பண்ணுறது லிவர் இங்கே இருக்குது. ஸோ டிக்கி லிவர் வந்து டிரைவர் சீட்டு கீழே லொக்கேட் ஆகிருக்கும். அந்த லிவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாக் ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே போதும், டிக்கி ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்பேர் வீல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். ஸ்பேர் வீலு, ஜாக்கி, வீல் ஸ்பேனர், ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து டயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். தென் டெயில் லேம்பில் இங்கே ஏதாவது டேமேஜ் இருக்கா, டெயில் லேம்ப் உடஞ்சிருக்கா. ஸோ நைட் டைமில் கம்பல்சரி அந்த லைட்ஸ்லாம் எரியணும் டெயில் லேம்ப்பு. ஸோ எரியலைன்னா பின்னாடி வர்ற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறது தெரியாது. அதனால் கம்பல்சரி டெயில் லேம்ப் எரியணும். ஸோ இதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டேமேஜ் இருக்குது. ஸோ இது மைனர் டேமேஜு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது லாக் பண்ணி பார்க்கணும், இந்த லாக் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாமே கம்பெனி ஃபினிஷிங். ஸோ ஒர்க் பண்ணியிருந்தா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். லாக் பண்ணி பார்க்கணும். காரை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி
ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் வண்டி எடுக்காதீங்க. எடுத்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து நமக்கு பின்னாடி கஷ்டமாயிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.